ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்குளம் சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருங்குளம் சிவன் கோயிலில் வந்துட்டு சஷ்டிக்காக வந்துட்டு சூரசம்காரம் நடக்க போது முருகர் வந்துட்டு அசுரனை வந்துட்டு வதம் செய்கிறது வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குளம் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேரில் வந்துட்டு முருகரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா முருகர் போய் வந்து அம்மன் கிட்ட வந்து வேல் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அசுரன் வந்துட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம முருகர் வந்துட்டு வதம் செய்ய ரெடி ஆகிட்டாரு. அப்புறம் வதமும் செஞ்சுட்டாரு. இங்கே பாருங்க. அசுரன் வந்துட்டு ரெண்டாவது ரூபம் எடுத்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் வந்துட்டு வதம் செய்ய கிளம்பிட்டாப்புல. அதே மாதிரி வதமும் செஞ்சு முடிச்சுட்டாப்புல. இங்கே பாருங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது ரூபம் அசுரன் எடுத்துட்டு வந்துட்டு முருகர் முன்னாடி வந்துட்டு மறைஞ்சு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தான். முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தான். நம்ம முருகருக்கு வந்துட்டு பயங்கர கடும் கோவத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரு. அதனால முருகர் வந்துட்டு கோவத்தோட போய் இந்த வாட்டி பயங்கரமா வதம் செஞ்சுட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூரபத்மன் வந்துட்டு கடைசி ரூபமா சேவல் ரூபம் எடுத்து வந்தாங்க. நம்ம முருகருக்கு வந்துட்டு அப்பவும் கோவம் அடங்கல. ஆக்ரோஷத்தோட போய் வந்துட்டு அங்க கொண்டுட்டாரு. அங்க பாருங்க. வதம் செஞ்சதுக்கு அப்புறம் முருகர் சாந்தமானதுக்கு அப்புறம் பூஜை நடந்துச்சு காய்ஸ். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். சரி, ஓகே காய்ஸ், அடுத்த சந்திப்போம். பாய் பாய்.